ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நாளைக்கு மே 17 சிஏ ஃபவுண்டேஷன் லா எக்ஸாம் இருக்குது. ஸோ இன்னொரு 1.5 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ சிஏ ஃபவுண்டேஷன் லா எக்ஸாமுக்கு என்ன பண்ணுறது, ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் என்ன படிக்கிறதே தெரியாமல் இன்னும் கூட புக் தொடாமல் நீங்கள் இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டெஃபினட்டாக நீங்கள் வந்து 50 மேலே ஸ்கோர் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து நான் கேரண்டி. நான் கிளிக் பைட்டுக்கு சொல்கிறேன். அந்த வீடியோ வந்து ஆர்வமாக பார்க்கறதுக்காக இப்படிலாம் நீ பேசுகிற கேரண்டி அப்படிலாம் வாத சொல்கிறேன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லா எக்ஸாமுக்கு படிக்கணும். ஏற்கனவே கொஞ்சோண்டு படிச்சு வச்சுருக்கேன். ஒரு 50-60% சிலபஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். பட் இந்த 1.5 டேஸில் இந்த ஒரு நாள், அடுத்த ஒரு நாள் எனக்கு என்ன ரிவைஸ் பண்ணுறதே தெரில. புக்கு தொட்டு அவ்வளோ பெரிய சிலபஸ் இருக்குது. எனக்கு என்ன படிக்கிறது, எந்த சாப்டர் விடுறது, இதெல்லாம் படிக்கலாமா, இதெல்லாம் வெல்லாமான்னு டவுட் இருக்குல்ல. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். அப்படி கிளாரிட்டி கிடச்சிருந்தா மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மொத்தவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எப்படி நான் பாஸ் ஆகுறது, நான் தான் எதுவுமே படிக்கல, எப்படி நான் 50 மேலே எடுக்கிறது, ஒரு நாளில் படிக்க எக்ஸாமில் 50 மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நான் அப்படி தான் எடுத்தேன். எனக்கு எக்ஸாம் Jan 25 எக்ஸாமில் வந்து 3 நாள் லீவ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 1.5 நாள் வந்து நான் வெறும் மேக்ஸ்க்கே நான் வந்து டெடிகேட் பண்ணிட்டேன். 3 நாள் இருந்ததுனால மேக்ஸ்க்கு 1.5 நாளும், அடுத்த 1.5 நாள் வந்து லாக்கு படித்தேன். ஸோ அந்த 1.5 நாளில் படித்தா நான் 60 மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அண்ட் நானும் எல்லாமேலாம் படிக்கல. இந்தியன் கான்ட்ராக்டில் பல யூனிட் வந்து விட்டேன். சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் சில யூனிட்லாம் விட்டேன். அதெல்லாம் விட்டு நான் ஒரு 60 மார்க் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் அந்த ட்ரிக் சொல்கிறேன். ஸ்டிக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒழுங்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சிலபஸ் 60%, 50% நீங்கள் முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா, இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன படிக்கிறதே தெரியலனா, நீங்கள் பிளைண்டாக வந்து நான் ஏதோ படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணாதீங்க. நம்ம சிஏ ஃபவுண்டேஷனில் கார்த்திக் மணிகொண்டா சார் லா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வந்து போட்டுருவார்ல, அதை வச்சு படிங்க. ஏன் அதை சொல்கிறேன், நீ ஏன் அதை ரொம்ப ப்ரமோட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நான் பர்சனலாக அதை யூஸ் பண்ணேன். என்னோட 1.5 டேஸில் ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து எனக்கு தெரிஞ்ச நல்ல சாப்டர்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணிட்டேன். மீதி 5 நாளில் வந்து, மீதி அந்த அரை நாளில் வந்து என்ன படிக்கிறதே தெரில. நான் வெறும் சார் வந்து கொடுத்த அந்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் ஒன்று ஒன்றா டிக் பண்ணி வந்து படித்து வச்சுருந்தேன். ஃபுல்லாக முடிக்க முடியல. இருந்தாலும் நான் படித்ததுலேருந்து பாதி கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பரில் அப்படி இருந்துச்சு. சாரும் வந்து சும்மா ஏதோ ஒரு கட் ஃபீலிங்லாம் போடல. ஒரு 10 இயர்ஸ் ஒரு அட்டம்ப்டில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் அனலைஸ் பண்ணி இதை கேட்க நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஒரு நல்லா டீட்டெயில்டாக ஒரு சயின்டிஃபிக்காக கேல்குலேஷன்லாம் போட்டு, சயின்டிஃபிக் கேல்குலேஷன் மீன்ஸ் அவரோட மைண்ட்லாம் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ப்ராபபிலிட்டியோடு போகிறாரு அவர். ஸோ டெஃபினட்டாக அந்த கொஸ்டின்ஸ்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்லாம் நம்பலாமான்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக நம்பலாம். அதுக்கு வந்து நான் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேன். நான் யூஸ் பண்ணி நான் 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லை, எனக்கு என்ன படினே தெரியலனா, நீங்கள் அதை நீங்கள் பிளைண்டாக அதை வந்து ட்ரெஸ் பண்ணலாம். பிகாஸ் ஒன்றுமே நான் கிளாரிட்டியே இல்லாமல் சும்மா உட்காந்து ஸ்ட்ரெஸ்ஸோடு நம்ம இப்போ எக்ஸாம் போகிறத விட அட்லீஸ்ட் சார் மேலே முழு பாரத்தையும் தூக்கி போட்டு அதில் இருக்க என்ன கொஸ்டின்ஸ் வர அதை படிச்சுட்டு போகிறது எவ்வளோ பெட்டர். ஸோ நீங்கள் அந்த பிடிஎஃப்லாம் வந்து எங்கே கிடைக்கும்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க. அவரே வீடியோ போட்டிருப்பாரு May 25 எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். நீங்கள் அங்கே தேடி அவரோட பிடிஎஃப் எடுத்துக்கங்க. டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கார்த்திக் மணிகொண்டா சார் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை எப்படி படிக்கிறது, எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜியோடு படிக்கிறது, அது எப்படி யூஸ்ஃபுல்லாக படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் ஒரு ஜெராக்ஸோ ஒரு காப்பியாக வந்து நீங்கள் போட்டுருங்க. வீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து எடுத்துருங்க. இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் கடையில் போய் ஜெராக்ஸ் எடுத்து வந்துடுங்க. பிகாஸ் நம்ம ஃபிசிக்கலாக நம்ம அந்த பேப்பரில் வச்சு ஒன்று முடிச்சுட்டு டிக் பண்ணும்போது செம்ம கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நீங்கள் எதுவுமே ரொம்ப ஜீரோவில் இருக்கீங்க, நான் ப்ரிப்பரேஷனில் ஒன்று புக்கை தொட்டு நான் வந்து என்ன படிக்கிறேன் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கீங்கன்னா, நீங்கள் நம்ம டிக் பண்ணிவிட்டு வர உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு எந்த கொஸ்டின் படிக்கலாம் அப்படின்னு ரொம்பவே உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். அண்ட் நீங்கள் அதை ஃபிசிக்கலாக நீங்கள் ஒரு காப்பி எடுத்துருவீங்க. ஃபஸ்ட்டு நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. தயவு செஞ்சு தப்பு பண்ணுறாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய சாப்டர்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ண கம்பெனிஸ் ஆக்ட். நீங்கள் ஒரு வேலை கம்பெனிஸ் ஆக்ட் படிக்கலன்னா நீங்கள் வேறு எதனா சாப்டரில் ஆரம்பிக்கலாம். பட் நீங்கள் கம்பெனிஸ் ஆக்ட் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சிலபஸ் தெரியும், ஃபுல்லாக முடியல. பட் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஃபேர் பிட் ஆஃப் நாலேஜ் இருக்குது கம்பெனிஸ் ஆக்டில், நான் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கேன்னா நீங்கள் வந்து சார் சொன்ன அந்த சாரை வந்து மென்ஷன் பண்ணிப்பேன். இந்த கொஸ்டின்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் என்னுடைய அட்டம்ப்டில் வந்து PFI பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவர் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் போட்டதால அந்த டெஃபினேஷன் கொஸ்டின் அப்படியே வந்துருந்துச்சு. ஸோ சார் வந்து சொல்கிற கொஸ்டின்ஸ் வந்து கம்பெனிஸ் ஆக்டில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நானும் வந்து கம்பெனிஸ் ஆக்டில் படிச்சிருக்கேன், ஏற்கனவே நல்லா படிச்சிருக்கேன். அது படிச்சு தான் வந்து இருக்குன்னு சொல்ல, இதுக்கு நான் படிச்சு வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் PFI அப்படின்றது ஓரமாக இருக்குது கொஸ்டின். அந்த சார் வந்து மென்ஷன் பண்ணதுனால நானும் கொஞ்சம் சரி ஒரு இம்பார்ட்டன்ட்டோடு படித்தேன். அவர் சொல்லனால நான் எழுதியிருப்பேன். பட் சொன்னதுனால இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட் போட்டு நான் எழுதிட்டேன். அண்ட் ரொம்ப முக்கியம் வந்து நீங்கள் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் வந்து ஏற்கனவே நல்லா படிச்சிக்கிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். நான் சார் சொன்ன இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்காதீங்க, அது அட்டர் வேஸ்ட்டு. நீங்கள் ஏற்கனவே படித்து இதை மட்டும் படிக்கிறீங்கன்னா நீங்கள் லூஸுன்னு அர்த்தம்.
எதுவுமே நான் படிக்க தோணல, கிளாரிட்டியே இல்லைனா தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ணணும். நான் ஏற்கனவே நல்லா படிச்சு வச்சிருக்கேன், ஒரு 80% போர்ஷன் பிடிச்சிருக்கேன், நிறைய ரிவைஸ் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரிப்ரேஷன் இந்த ஒரு நாளில் இந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது மட்டும் ரிவைஸ் பண்ணணும். மீதி அரை நாளில் வேணால் நீங்கள் சார் சொன்ன எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ வந்து முழுக்க எனக்கு எந்த கிளாரிட்டியுமே இல்லை. நான் வந்து பிளைண்டாக அந்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ட்ரஸ்ட் பண்ண போகிறேன்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் ஒழுங்காக எல்லாத்தையும் படிக்கலாம். டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. கம்பெனிஸ் ஆக்ட், நெக்ஸ்ட் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், இந்த மாதிரி ஐஆர்எஃப், எல்எல்பி, அதுக்கப்புறம் வந்து பார்ட்னர்ஷிப் ஆக்ட், இந்த மாதிரி ஒரு குட்டி சொல்கிறத விட ஒரு ஆவரேஜான சாப்டர்ஸ்லாம் இருக்குது. குட்டிலேருந்து ஆவரேஜ் ஐஆர்எஃப், எல்எல்பிலாம் குட்டி சாப்டர், பார்ட்னர்ஷிப் இந்த கம்பெனிஸ் ஆக்ட்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல. இந்த சின்னதுலேருந்து இந்த ஆவரேஜான சாப்டர்ஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சிருங்க. நீங்கள் இதில் இருக்க எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் முடிச்சாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் 20 மார்க் கிட்ட ஸ்கோர் பண்ணுறீங்க. ஸோ அந்த 20 மார்க் வந்தோடனே உங்களுக்கு நீங்கள் அதை முடிச்சிட்டிங்கன்னா என்ன ரொம்ப ரேர் சுச்சுவேஷன்லாச்சும் நீங்கள் வந்து 20 மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையும் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் இந்த குட்டி சாப்டர்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக போக வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். அந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் கன்சிடரேஷனு, ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ் யூனிட் 7, 8, 9லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் போகிறீங்கன்னா அது உங்கள் விஷயம். பட் நான் வந்து உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா இந்த குட்டிலேருந்து பெரிய சாப்டர், ஆவரேஜான சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் ஃபஸ்ட் நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட்லாம் படிக்காதீங்க. அதெல்லாம் கேட்குறது நிறைய ரொம்ப ரேர் கேட்பாங்க, இல்லைன்னா சொல்ல. பட் நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் கேட்கறதுலாம் ரொம்ப ரேர். அதெல்லாம் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணுறேங்க. அண்ட் இது வீடியோ இருக்காங்கன்னா எந்த ஒரு கிளாரிட்டி இல்லாதவங்களுக்கு நான் ஸ்கிப் பண்ண சொல்கிறேன். கன்சிடரேஷன் அப்படின்னு ஒரு ரொம்ப குட்டி சாப்டர் இருக்குது, அதை நீங்கள் முடிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ் வந்து யூனிட் 7, 8, 9லேருந்து ஒரு 15 மார்க்ஸ் கேட்பாங்க. அண்ட் சார் சொன்னால் அந்த கொஸ்டின் வந்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் யூனிட் 9 வந்து ஏஜென்ட்ஸ் அத்தாரிட்டி இன் எமர்ஜென்சின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும், செக்ஷன் 189. சார் எக்ஸ்பெக்ட் கொஸ்டினில் போட்டிருந்தாரு. அந்த கொஸ்டின் நான் அப்படியே எழுதுறேன். சார் அதுலேருந்து படித்து எழுதுன்னு சொல்ல, பட் சார் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த கொஸ்டினை நான் வந்து சார் சொல்லி தான் படித்தேன் இல்லைனாலும், பட் அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் 80% அக்யூரசி வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் அந்த எக்ஸ்பெக்ட் கொஸ்டினை ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இதையும் ஒரு ஆதாரம். இதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்போ கூட நம்பிக்கை இல்லைனா நீங்கள் வந்து சாரோட போன வருஷம் Jan 25 எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸும் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குன்னு. பட் அந்த அளவுக்குலாம் இப்போ டைம் கிடையாது. நான் வந்து சொல்கிறேன், நம்பி வந்து நீங்கள் படிக்கலாம், எந்த ஒரு தப்பும் இல்லை. அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து எது ஈஸியாக இருக்கும், இதில் வந்து எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், இதில் எது கஷ்டம் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் படிக்கணும்னு நினைக்காதீங்க. கஷ்டமாக தான் வீட்டுன்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே படிங்க. பிகாஸ் அவரே ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி தான் தராரு. நீங்கள் அதுவே ஃபில்டர் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சுன்னா வந்து ரொம்ப தப்பாக போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அண்ட் டெஃபினட்டாக வந்து எல்லாமே இந்த நேரத்தில் கம்ப்ளீட் பண்ண முடியாது தான். எனக்கு 90% மேக்ஸிமம் 95% கம்ப்ளீட் பண்ண முடியும். மீதி 5% வந்து போயிடும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. சில நேரத்தில் டைம் இருக்காது. நீங்கள் அந்த 5% வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. விட்டுருங்க, பரவாயில்ல. அது வந்தாலும் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அண்ட் என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் என்ன தான் வந்து எல்லாமே படித்தாலும் சரி, எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸில் படிச்சிருந்தாலும் சரி, ஒரு சில சாப்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். புக்கை சும்மா திருப்பி பாருங்கள். லைக் ஐஆர்எஃப்லாம் இருக்குல்ல, இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கு, நெக்ஸ்ட்டு எல்எல்பி, இந்த கம்பெனிஸ் ஆக்ட்டு, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்டு, நான் சொன்ன இந்த 4ல் எதனா ஒரு 2 வந்து ஃபுல்லாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஏற்கனவே எதனா ஒரு படித்து வச்சுருந்தீங்க, உங்கள் ஆதி காலத்தில் நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் தவிர, இந்தியன் கான்ட்ராக்டில் யூனிட் 1 தவிர மீதி வேறு எதனா நீங்கள் வந்து நல்லா படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கடைசி நேரத்தில் அரை நாளில், இந்த ஒரு நாளில் வந்து எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் பாருங்கள். நாளைக்கு வந்து அந்த அரை நாளில் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே படித்ததை ஃபுல்லாக படித்து பாருங்கள். பிகாஸ் ஏன்னா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃபாலோ பண்ணாலும் நம்ம எஃபர்ட் போட்டு ஒரு சாப்டர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது அது வேறு ஒரு தனி எஃபர்ட்னு சொல்லலாம், தனி ஹார்ட் ஒர்க்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து லாவில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸை ஃபாலோ பண்ணுற டவுட்டில் இருந்தீங்க, டைலமாவில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து சாருக்கு என்டோஸ் பண்ணுறேன். அண்டு நான் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேன் அந்த வீடியோலேருந்து. அண்டு தட்ஸ் அபவுட் தி வீடியோ. நீங்கள் எல்லோரும் நல்ல மார்க் வாங்க, என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. அண்டு கிளாரிட்டி இந்த வீடியோவில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.